எல்லாரும் கேக்குதா? எஸ் சார், ஆடிபிள் சார். ஓகே 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 ஓகே. ஸோ நம்ம வந்து எக்கனாமிக் சப்ஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேலிஸ்ட் உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருப்பேன். பர்சனலாக அனுப்பிச்சுட்ருப்பேன், ப்ளஸ் வந்து உங்களுக்கு குரூப்லேயும் அனுப்பிச்சுட்ருப்பேன். அதில் வந்து ஹவு டு ப்ரிப்பேர் யூபிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், சரிங்களா? 11 வீடியோஸ் இருக்கும் அதில், சரிங்களா? 11 வீடியோஸ்லையும் வந்து நான் என்ன செஞ்சிருப்பேன், உங்களுக்கு சிலபஸ் என்ன, டீகோடட், சரிங்களா? லைன் பை லைனா உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், அதுல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன், சரிங்களா? பேட்டர்ன் என்ன, பிலிம்ஸ்க்கு என்ன பேட்டர்ன், மெயின்ஸ்க்கு என்ன பேட்டர்ன், ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, பிலிம்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, மெயின்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2021 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், மெயின்ஸோடது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி ஆன்சர் எழுதுறது, சரிங்களா? ஸோ நியூஸ் பேப்பரோட முக்கியத்துவம் என்ன, எப்படி இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்ல வளர்த்துக்கணும், இங்கிலீஷ் முக்கியம் இல்லையா, இல்லை நம்ம வந்து பேச்சு வழக்க யூஸ் பண்ற இங்கிலீஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாரிட்டியா வந்து உங்களுக்கு வந்து அங்க சொல்லியிருப்பேன் நான், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வீடியோவை வந்து நீங்க கண்டிப்பா மஸ்டா பார்த்துடணும், சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு டைம் இருக்கு, உங்களுக்கு டெய்லியுமே ஒரு வீடியோ நீங்க பார்க்கலாம், அது நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஜஸ்ட் கேட்டாலே போதும், முக்கியமான விஷயத்தை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கங்க. எலிஜிபிலிட்டி என்ன, இன்னைக்கு யூபிஎஸ்சியோட 2023 நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு February 1. ஸோ நம்ம கிளாஸும் ஸ்டார்ட் பண்றோம், சரிங்களா? யூபிஎஸ்சிக்கு என்ன வித்தியாசம், டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன வித்தியாசம், இப்ப எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியை பார்த்து காப்பி அடிச்சு எவால்வ் ஆயிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஏன்னா வந்து இப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல இவங்களும் வந்து அச்சீவ் பண்ணணும், இல்ல ஏன்னா வந்து இப்ப எல்லாத்துக்கும் போட்டி இருக்கு, எல்லா மாநிலங்களுக்கும் வந்து ஒரு போட்டி இருக்கு, யார் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிற பட்சத்துல வந்து இங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து நல்லபடியா இருந்ததா, ஏன்னா உங்களுக்கு ஆட்சியாளர்கள் மக்களாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி, சரிங்களா? 1-2 பேர் வந்து படிச்சவங்களா இருப்பாங்க, மிச்சவங்க எல்லாம் வந்து என்னது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான், சரிங்களா? அவங்களுக்கு சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுட்டு வர மாட்டாங்க, சரிங்களா? அவங்களுக்கு யார் எழுதி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தான் எழுதி கொடுப்பாங்க, ஸ்டேட் லெவலும் சரி சென்ட்ரல் லெவல் எந்த மாவட்டத்தில் இருக்கிறதுனாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருக்கிறாலும் சரி, அங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் உட்காந்து எழுதி கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அப்ப தமிழ்நாடு முன்னேறணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஓட்டு போடுறதுனால சில விஷயம் இருந்தாலுமே வந்து அங்க இருக்கக்கூடிய உண்மையான அந்த மாநிலத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தால்தான் அது அந்த மாநிலம் முன்னேறும், புரிஞ்சா? ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு அந்த ஆட்சி மாறணும்னா உடனடியா வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து மாத்தி நல்ல ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, இறையன்பு ஐஏஎஸ், அப்புறம் வந்து என்னது சைலேந்திர பாபு ஐபிஎஸ், இவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இனிமே வந்து சில துறைகளுக்கெல்லாம் மாத்திட்டே இருப்பாங்க உங்களுக்கு, சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களதான் வேலை வாங்கணும், சரிங்களா? அவங்கதான் வந்து என்ன செய்வாங்க, இந்த மாநிலத்தை முன்னேற்றத்துக்குண்டான விஷயத்த வந்து அவங்கதான் வகுத்து தருவாங்க, பாலிசியில வந்து அவங்கதான் உள்ள வருவாங்க, சரிங்களா? சோ ஒரு இடத்துல மாநிலம் வந்து புவரா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல முக்கியமான காரணம் யாரு, ஆட்சியாளரும் ஒண்ணுதான், ஐஏஎஸ் ஆபீசரும் ஒண்ணுதான், சரிங்களா? சோ இவங்க 2 பேரும் கரெக்டான முறையில சிங்க் ஆனா மட்டும்தான் வந்து என்ன செய்ய முடியும், இது பண்ண முடியும், உங்களால வந்து அந்த மாநிலத்தை முதல் மாநிலமா கொண்டு வர முடியும், சரிங்களா? என்ன பாலிசி தப்பா இருந்தாலுமே வந்து ஐஏஎஸ் ஆபீசர் நினைச்சா அந்த பாலிசி மாத்தி கொண்டு வரக்குண்டான எல்லா இதுவும் இருக்கு, சரிங்களா? சும்மா ஃப்ரேம் ஒர்க் தான் கொடுப்பாங்க தவிர மற்ற எல்லா விஷயங்களும் வந்து பேக் ஒர்க் பண்ணும் ஐஏஎஸ் ஆபீசர், பின்னாடி டீம் இருக்கும், எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து இது பண்ணுவாங்க, சரிங்களா? சோ நம்ம வந்து அதை நோக்கி தான் நம்ம பயன் இருக்கு, அதனால டிஎன்பிசி என்ன செஞ்சிருச்சு, தமிழ்நாட்டுல நல்ல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வரணும், அவங்க இங்க இருக்கவங்கள, சரிங்களா? தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய தேர்வாளர்கள் வந்து ஐஏஎஸ் லெவலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக என்ன செஞ்சுட்டானுங்க, இங்க குரூப் 1ன்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் லெவல் தான், கீழே சப் கலெக்டர் லெவல்ல வரும் உங்களுக்கு, சரிங்களா? அது கீழே ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சுனா வந்து ஐஏஎஸ் வந்து கன்ஃபர்ட் ஐஏஎஸ் மாறிடுவாங்க. ஸோ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவு வேணும், யூபிஎஸ்சி லெவல் எழுதி வராங்கல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஐஏஎஸ் ஆஃபீஸரா வராங்களா, அந்த அளவுக்கு லெவலுக்கு வந்து அறிவு வேணுங்கிறதுக்காக இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இங்க இருக்க குரூப் 1 வந்து எக்ஸாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு தரமா வந்து ஸ்டாண்டர்டை வந்து அதிகப்படுத்திருக்காங்க, கஷ்டத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்க லாஸ்ட்ல வந்து நீங்க நிறைய வீடியோஸ் எடுத்து பார்த்தா தெரியும், டிஎன்பிசி டாப்பர்ஸோட வீடியோஸ் எல்லாருமே யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா தான் இருப்பாங்க, யூபிஎஸ்சி படிக்கிற பசங்க தான் வந்து என்ன செய்வாங்க, டிஎன்பிசி எழுதி கிளியர் பண்ணவங்களா தான் இருப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு எவால்வ் ஆயிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ அதனால நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ யூபிஎஸ்சிங்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து உங்களுக்கு லைன் பை லைனா டீச் பண்ற மூலியமா உங்களுக்கு வந்து என்னது பக்காவா நம்ம பண்ணி கொடுத்துடலாம், சரிங்களா? ஸோ அந்த லெவல் தான் நம்ம போயிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ நம்மளோட பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட், சரிங்களா? ஒன் சப்ஜெக்ட் எடுத்துட்டு A to Z வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்றது, சரிங்களா? இப்ப நம்ம ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவல்ல உங்களுக்கு தெரியும் எப்ப படிச்சிருப்பாங்க,
ஒரு பக்கம்னா அப்படி சொன்னா 2 லைன் மட்டும் சொல்லி கொடுப்பாங்க, மிஸ் எல்லாம் படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் தந்துருவாங்க, அசைன்மெண்ட் தந்துருவாங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம். எப்படி பார்த்தாலும் ஹோம்ஒர்க்கோ அசைன்மெண்ட் நம்ம காது கேட்டாலே ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிரும். நம்ம அது பண்ணணுமா, அவங்க சொல்லாட்டும் கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் எடுத்து பார்ப்போம். அவங்க சொன்னானா நம்ம சுத்தமா அது பக்கம் தலையை வச்சு கூட படுக்க மாட்டோம். சரிங்களா? சோ ஆனா வந்து ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும், யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் காம்படிஷன் எக்ஸாம். சரிங்களா? யாரு வந்து ஓரளவுக்கு நல்லா கவர் பண்றாங்களோ, டெப்தா கவர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அதோட அறிவு கிடைக்கும். அறிவு கிடைச்சாதான் என்ன செய்ய முடியும், அதுல லெவல்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? சோ இப்ப படிக்கிறதா வந்து உங்களுக்கு வைவால, அதாவது இன்டர்வியூலையும் கூட எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். சரிங்களா? சோ அதனால நம்ம என்ன செய்யறோம், A to Z வந்து ஃபுல்லாவே டீச் பண்றோம். சரிங்களா? இப்ப இன்டர்நெட் நீங்க எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, யூடியூப்ல நிறைய வந்து சர்ச் பண்ணிருப்பீங்க கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து. ஸோ ஐஏஎஸ் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ஐஏஎஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய வீடியோஸ் வரும். சரிங்களா? வீடியோஸ்ல என்ன செய்வாங்க, ஒரு 14 சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து பிலிம்ஸ்க்கு முக்கியத்துவம், பிலிம்ஸ் அண்ட் பிளஸ் மெயின்ஸ்க்கு முக்கியத்துவமா இருக்கும். மிச்சம் ஒரு 6 சப்ஜெக்ட் என்ன ஆகும் உங்களுக்கு, மெயின்ஸுக்கு முக்கியத்துவமா இருக்கு. ஃபாலோ பண்ண முடியுதா என்னோட வாய்ஸ? வாய்ஸை ஃபாலோ பண்ண முடியுதா? ஓகே ஓகே ஓகே. நான் புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ எல்லாம் பார்த்துக்குங்க. ஏன்னா பழைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் உங்க ஏற்கனவே, இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன் புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கனால. சரிங்களா? கொஞ்சம் வியர் பண்ணி கூடுங்க. ஸோ உங்களுக்கு என்னது, உங்களுக்கு பிலிம்ஸ் கம் மெயின்ஸுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு 4 புக்குல இருந்து 5 புக் வரைக்கும் ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே. சரிங்களா? ஸோ நம்ம என்ன செய்வோம், என்சிஆர்டின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு எதை படிக்கணும்னு தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துருப்போம், கன்ஃபியூஷன் ஆகும். இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்வம் எல்லாம் கொண்டு வருவோம். ஐயோ நம்ம படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆர்வத்தோட இறங்கி உட்காந்துருப்போம். இவன் பார்த்தா ஒரு 10 புக்கு சொல்லியிருப்பான், ஒரு புக் எடுத்து வந்து 150 பக்கம் 200 பக்கம் இருக்கும். அது பார்த்தோன்னே கண்ணை கட்டிடும். சரிங்களா? சோ அப்படியும் நான் வந்து உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை படிப்பாங்க. ஒரு புக்கு படிச்சு முடிக்கிறதுக்குள்ள 2வது புக் எடுக்கும் போதே அவன் சோர்ந்துருவாங்க. சோ பாருங்க, இப்ப 4 புக்கை நீங்க கடக்கணும். அப்பனா நீ அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன செய்ய முடியாது, கவர் பண்ண முடியாது. சரிங்களா? அதுல வந்து இம்பார்ட்டன்டான விஷயம்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? சோ ஒரு புக் எடுத்தாங்கன்னா எல்லா பக்கத்துலயுமே வந்து உங்களுக்கு என்னது, கொஸ்டின் வராது. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ட்ரெண்ட் வச்சுதான் இது வரும். 11th 12th எல்லாம் பாப்பீங்க, பப்ளிக் எக்ஸாம்ல அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க எல்லாமே. நம்ம என்ன செய்வோம், ட்ரெண்ட் வைப்போம். போன வருஷம் இந்த கொஸ்டின் கேட்டுக்கானா, இந்த வருஷம் இந்த கொஸ்டின் கேட்க போறான். சோ இந்த கொஸ்டினை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரெண்டுங்கிற ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சு அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து இது பண்ண முடியும். ஃபுல்லா படிச்சேன் நான் பாஸ் ஆயிடுவேன்னு சொன்னா கஷ்டம் தான். ஒண்ணுமே படிக்கலன்னாலும் கஷ்டம் தான். மினிமமா படிச்சுட்டு மேக்சிமமா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உள்ள போனாதான் வந்து பாஸ் ஆக முடியும். சரிங்களா? சோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து பிரிச்சு மாடுலா போட்டிருக்கோம். சரிங்களா? இப்ப வந்து பாலிட்டி சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பாலிட்டி தான் எடுத்தேன் நானு. ஒரு 120 மாடல் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? 120 மாடல், 120 இது லெசன்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியறதுக்காக. ஒவ்வொரு லெசன்ஸுமே வந்து ஒரு 34 ஸ்லைட்ஸ் இருக்கும், பிபிடி. சரிங்களா? சோ இப்ப வந்து என்னது 120 தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு, ஒரு கணக்கு கிடைச்சிருச்சு. எப்பவுமே கால்குலேஷன் படி தான் நம்ம வந்து எஃபர்ட் பண்ணிட்டு போகணும். அப்ப என்ன செய்யலாம், ஒரு நாளைக்கு ஒரு மாடல் படிச்சாலும் முடி 120 நாள்ல என்ன செய்யலாம், நம்ம இந்த பாலிட்டிங்கிற சப்ஜெக்டை கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். இப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சா, புரிஞ்சா? இப்ப வந்து எக்ஸாம் படிக்கும் போதும் சரி, என்ன பண்ணும் போதும் சரி, நார்மலா வந்து நம்ம ரிவைஸ் பண்ணி தான் படிக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு மாடல் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த நாள் 2வது மாடல் தொடருக்கு முன்னாடி இந்த மாடலை வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணில் ஒரு டைம் பார்த்துட்டு அடுத்த மாடல் நம்ம எடுத்து படிக்க ஆரம்பிச்சாதான் வந்து அது முடியும். ரிவைஸ் பண்றதுன்னு சொல்றது. சரிங்களா? ரிவிஷன்ங்கிறா சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு போறது. சோ அப்போ 4வது மாடல் வந்துட்டீங்க அப்படின்னா 1, 2, 3 இந்த 3 மாடல்லையும் எடுத்து பார்த்து முடிச்சுதான் 4வது மாடல் தொடரணும். சோ இந்த மாதிரி நீங்க வந்து ரிவைஸ் பண்ணி படிச்சாதான் வந்து என்னது மண்டையில் நிற்கும். சரிங்களா? சோ நமக்கு வந்து என்னது, இப்போ 20 வயசு 18 வயசு எல்லாம் இருக்கீங்க, நம்ம ஸ்கூல் லெவல் அளவுக்கு நமக்கு ஒரு கிராஸ்ப் இருக்காதனால இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து என்ன செய்ய முடியும், புரிஞ்சுக்க முடியும் நிறைய விஷயங்கள்ல. சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா, சிறு துளி பெருவளம் சொல்றாங்கல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராப்பரா படிச்சா வந்து ஈஸியா வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். சரிங்களா? கண்ட மேனிக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட், நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், அடுத்த நாள் ஒரு சப்ஜெக்ட், இன்னைக்கு ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட், அந்த யூடியூப் சேனல் பாக்குறேன், இந்த யூடியூப் சேனல் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா கடைசியா வந்து பார்க்கும்போது நான் என்னத்த படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல வந்து நிற்கும். புரிஞ்சா? சோ அதனாலதான் நம்ம வந்து நீட்டா வந்து என்ன செய்யறோம், நம்ம உங்களுக்கு மாடலா எடுத்து கொடுக்குறோம். அந்த மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது,
இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க எழுதியிருக்கும் சரிங்களா. சோ அந்த இங்கிலீஷை நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்ப பேசுறேன்ல அந்த மாதிரி கான்செப்டுவலா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். பண்ணிக்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சோ நீங்க என்ன செய்யலாம் ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிறதாலும் எடுக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்னது இந்த பிபிடியை உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பிபிடி அப்படியே நீங்க காப்பி பண்ணாலும் சரிதான் சரிங்களா. நான் எடுக்கும்போது டக் 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 டக்னு வந்து ஒவ்வொரு மாடல்ஸா ஒவ்வொரு இதா நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டே போயிட்டே இருப்பேன். நீங்க அப்படியே கவனிச்சுக்கணும் சரிங்களா. இப்போ 7 to 9 வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு 10 o'clock வந்து உங்க போர்ட்டல்ல ரெக்கார்டிங்னு ஒரு செக்ஷன் இருக்கும் சரிங்களா. இன்னைக்கு பாருங்க 10 மணிக்கு ரெக்கார்டிங்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த கிளாஸ் வந்து அங்க அப்லோட் ஆயிரும் 10 மணிக்குள்ள புரிஞ்சா. சோ அந்த 10 மணிக்கு நீங்க வந்து அந்த கிளாஸஸை திருப்பி வேணா எடுத்து பார்க்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பிபிடியை வச்சு நான் டெலிகிராம்ல தான் வந்து மெட்டீரியல் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு சரியா. டெலிகிராம் லிங்க் கொடுத்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பேன் பண்ணிருப்பீங்க அதுல ஜாயின் பண்ணிருப்பீங்க. சோ வந்து அதுல நீங்க என்ன செய்யலாம் நிறைய விஷயங்களை நீங்க எடுத்து திருப்பி வந்து எடுத்து அதுல இருந்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். சரி ஓகே சார் சொன்னாரு இந்த இடத்துல இந்த சார் சொன்னாரு இப்படி சொன்னாரு ஓகே சொல்லிட்டு நீங்க வந்து அப்படியும் நீங்க நோட்ஸ் எடுத்து வைக்கலாம் சரிங்களா. சோ எளிமையானதா இருக்கும். நீங்க பாயிண்டா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. சோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் சரிங்களா. சோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு நான் ஸ்ட்ரக்சரா தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்து உங்களுக்கு நான் யூடியூப் சேனல் வந்து நடத்திட்டு இருக்கேன் நான் சரிங்களா. டெமோ கிளாஸஸ் மட்டும் போடுவேன். ரியாஸ் சரிங்களா. ரியாஸ் ஐஏஎஸ் கைடன்ஸ் சொல்லிட்டு சரிங்களா. கைடன்ஸ் சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்கு சரிங்களா. யூடியூப் சேனல்ல நான் என்ன செஞ்சிருக்கேன் வந்து பாலிட்டி ஒரு 20 வீடியோஸ், ஹிஸ்டரி ஒரு 30 வீடியோஸ், அப்புறம் என்னது உங்களுக்கு என்னது என்விரான்மெண்ட் ஒரு என்ன செஞ்சிருக்கேன் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் டெமோ கிளாஸஸ்க்காக. ஏன்னா ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியாது சரிங்களா. ஏன்னா நிறைய பசங்க காசு கட்டி படிச்சுட்டு இருப்பீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நான் சரிங்களா. ஸோ டெமோ கிளாஸஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் நான். சரி அதுலயும் நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும் ஒவ்வொரு இதுல சப்ஜெக்ட்ல எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ரடக்ஷனோட ஃபர்ஸ்ட் 10 மாடல்ஸா நான் எடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ லைவ் கிளாஸஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து என்ன செய்யும் நேரடியாக உங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து டெய்லியும் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ற மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க மைண்ட் வந்து வளரும் சரிங்களா. மைண்ட் growth ஆகும் உங்களுக்கு. இப்ப எப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விவசாயி இருக்கான் அப்படின்னு சொன்னா சரிங்களா. அவன் எப்படி வெறும் நிலம் இருக்கும் அது ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்வான் உழவான் தண்ணி போட்டு மாடை வச்சு செக்கு வச்சு உழந்து அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வான் உங்களுக்கு வந்து நாத்து நடுவான். அதுக்கப்புறம் தான் வளரும் சரிங்களா. இப்ப வந்து உங்க பிரைனுங்கிறது என்னது ஒரு நிமிஷம் ஓகே பிரைனுங்கிறது என்னது உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வெறும் நிலம் மாதிரி தான் சரிங்களா. கவலைப்பட எனக்கு அது தெரியலையே எனக்கு இது தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. நீங்க பிளாங்கா தான் இருக்கீங்க. இப்படி இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. சோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிற மூலியமா அது வந்து என்னது growth ஆகும். நம்ம வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியே வந்து நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சப்ஜெக்டா. அப்ப வந்த புதுசுல ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணதுக்கும் இதே ஸ்டூடெண்ட்ஸ் 1 இயரா எங்களுக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட கிளாஸஸ் எல்லாம் டெய்லி அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களோட நாலேஜுக்கும் வித்தியாசம் இருக்கு புரிஞ்சா. சோ மெதுவா தான் இன்க்ரீஸ் ஆகும். ஒரே நாள்ல நம்ம என்ன செய்ய முடியாது இந்த மாதிரி அறிவாளியா ஜீனியஸ் எல்லாம் ஆக முடியாது சரிங்களா. இதெல்லாம் ஒவ்வொரு ப்ராசஸ் தான். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா நீங்க நிறைய பேருக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கும் இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்மளால முடியுமா நம்மளால இது பண்ண முடியுமா நம்மளால அது பண்ண முடியுமா அப்பெல்லாம் இல்லை எல்லாத்தினாலே முடியும். ஆனா கன்சிஸ்டன்டா யாரு வந்து தொடர்படியா யாரு எஃபர்ட் போடுறாங்களோ கொஞ்சம் எஃபர்ட் தான் உங்களுக்கு ரொம்ப எல்லாம் கேட்கல. டெய்லி 2 மணி நேரம் கிளாஸ் ஜஸ்ட் ஹெட்செட்டை போட்டு எப்படி பாட்டு கேட்குறீங்களோ அந்த மாதிரி என் கூட ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிபிடியை பார்த்து நோட்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து என்ன சொல்லிருக்கணும் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வைங்க. இந்த மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் நைட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணினால போதும் இல்ல காலையில ஸ்பெண்ட் பண்ணாலும் போதும் உங்களால என்ன செய்ய முடியும் ஈஸியா வந்து உங்களை வந்து நீங்க என்ன மோல்ட் அப் பண்ணி எக்ஸாம் லெவலுக்கு உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் நீங்க கொண்டு வந்துடலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் தான் பாலிட்டி முடிச்சிட்டேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து என்ன எடுத்தேன் ஹிஸ்டரி முடிச்சிட்டேன். இப்போ என்விரான்மெண்ட் முடிச்சிட்டேன். இப்போ எக்கனாமி எடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஏன் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் புரிஞ்சா ஏதாச்சும் சொல்றதெல்லாம் புரியுதா ஓகேவாமா புரியுதா எஸ் சார் ஓகே. ஓகே ஸோ நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு 2015 20 வரைக்கும் உண்டான
ப்ரிலிமினரி லெவல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து கொஸ்டின்ஸோட பேட்டர்ன்ஸ் சரிங்களா. எக்கனாமி, பாலிட்டி, ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், கல்ச்சர், ஹிஸ்டரி, மிஸ்லெனியஸ், கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து பேட்டர்ன் இருக்க போகுது. இதுல இருந்தா வந்து கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். மொத்தம் 100 கொஸ்டின் சரிங்களா. 2020 பாருங்க, எக்கனாமி 23 கொஸ்டின், 2019 22 கொஸ்டின், 2018 24. ஸோ 20 கொஸ்டின் கான்ஸ்டன்டா கேட்டுறான். பாலிட்டியில 20 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க கான்ஸ்டன்டா சரிங்களா. ஜியாகிரபில 10 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. என்விரான்மெண்ட் டெக்னாலஜி வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்ல 10 கொஸ்டின் சரிங்களா. கல்ச்சர், ஹிஸ்டரி எல்லாம் சேர்த்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. ஸோ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பெரிய சப்ஜெக்ட்ங்கிறது பட்சத்துல வந்து பாலிட்டி எடுத்து முடிச்சிட்டேன் சரிங்களா. ஏன்னா அதிக மார்க் வருது. அதுக்கப்புறம் எதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஹிஸ்டரி கொடுத்தேன். ஏன்னா 15 மார்க் அதுல கேட்கறாங்க சரிங்களா. 15 20 மார்க். அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சிருக்கேன், நான் வந்து எக்கனாமி, என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாலஜி எடுத்தேன் நான் சரிங்களா. அதுக்கப்புறம் எக்கனாமி எடுக்கிறேன் நான் இப்போ சரிங்களா. ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து எப்படி மார்க் வாங்க 100 கொஸ்டின் வருதுன்னா வந்து இப்போ நம்ம கோர்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு 4வது சப்ஜெக்ட் வரும். அப்ப ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒரு 45 இருந்து 55 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ற அளவுக்கு நம்ம வந்து எடுத்து கொடுத்துருவோம். அதாவது பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா. ஸோ இப்படி படிக்கிற மூலியமா உங்களுக்கு என்னது நாலேஜ் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஓரியன்டா இருக்கும். உங்களால பெரிய பெரிய சப்ஜெக்ட் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்லயும் கொண்டு போக முடியும் சரிங்களா. நடத்துறது எல்லாமே பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் தான் வந்து உங்களுக்கு நடத்தேன் நான் சரிங்களா. மற்ற இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு என்னது வெறுமனே வந்து ஒரு ஓவர் வியூ மட்டும் தான் தருவாங்க தவிர உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே எடுக்க மாட்டாங்க. பாலிட்டி அப்படி சொன்னா 20 கிளாஸ்ல முடிச்சிருவாங்க, இல்ல 30 கிளாஸ்ல முடிச்சிருவாங்க சரிங்களா. அவன் என்ன செய்யணும், ஒரு 10 மாசத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் டம்ப் பண்ண பார்ப்பான் சரிங்களா. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 3 சப்ஜெக்ட் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களால வந்து அடுத்த நாள் வரும்போது நம்ம வந்து எதுக்குடா போகணுங்கிற மாதிரி ஆயிரும். அப்படி படிச்சா வந்து ஒர்க் அவுட் ஆகாது சரிங்களா. நம்ம மைண்டுக்கு அப்படி ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோமா போனோமா அப்பதான் வந்து நம்மளால என்ன செய்ய முடியும், அதுல வந்து தெளிவு பண்ணி நம்ம வந்து என்ன செய்யலாம், எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும் சரிங்களா. சோ அதனால நம்ம வந்து என்ன செய்யறோம், மெதுவா தமிழ்ல எடுத்துட்டு அடுத்த நாள் வரும்போது ஒரு கிளாஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் வரும்போது அந்த கிளாஸோட சில விஷயங்கள் வைவா மாதிரி கேட்பேன் நான் சரிங்களா. வைவா மாதிரி கேட்டு அதுக்கு உண்டான ஆன்சரை நீங்க சொன்னாலும் இல்ல நானே சொல்லுவேன், இல்ல நீங்க வந்து சொல்லலாம் சரிங்களா. சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த கிளாஸ் போவேன். இன்னைக்கு நான் நடத்த ஒரு 2 மாடல் முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நீங்க வரும்போது அந்த மாடல்ஸை படிச்சுட்டு வந்திருக்கணும் சரிங்களா. நாளைக்கு நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன் நான். அப்ப நீங்க வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்படிதான் நம்மளோட வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் போகும் சரிங்களா. எப்பவுமே வந்து ஸ்டாட்டிக், அதாவது இப்ப எடுக்கிற எக்கனாமினா எக்கனாமி எடுப்பேன் நான். அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் அன்னைக்கு நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் எடுத்துட்டு போவேன் நான். இன்னைக்கு வந்து February 1, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வேண்டாம், நாளைக்கு என்ன செய்வேன் February 1 கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டு தான் வந்து சப்ஜெக்டுக்குள்ள போவேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ல இருந்து எல்லாமே வந்து என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் சரிங்களா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க பூபேஷ், ஏதாச்சும் சொல்லணுமா? ஸோ மிச்சம் இருக்க சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து நான் என்ன செய்யறேன் வந்து உங்களுக்கு வந்து பாலிட்டி, ஹிஸ்டரி, என்விரான்மெண்ட், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சரிங்களா. ஆப்ல போட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து செல் பண்ற மாதிரி பாத்துக்கேன். ஸோ அதுக்கு தனி சார்ஜஸ் ஆகும். ஒரு 6000 பக்கம் தான் வரும். ஒரு 1 இயர் வேலிட்டியோட உங்களுக்கு நான் வந்து ஆப் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் நான். ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து பசங்க வந்து காசு கொடுத்து தான் வந்து அட்டன் பண்றாங்க மந்த்லின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து 6000க்கு வந்து 1 இயர் வேலிட்டியோட வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யறேன் ஆக்சஸ் பண்ற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா ஆப் பிளஸ் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள சரிங்களா. ஸோ அதுக்கு பயப்பட வேண்டாம் சரிங்களா. ஏன்னா வந்து பாலிட்டி வந்து ஒரு 6 மந்த் எடுத்திருக்கேன், 5 மந்த் 5.5 months எடுத்திருக்கேன். ஒரு 120 140 கிளாஸஸ் போகும் உங்களுக்கு ஃபுல்லாவே சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு லென்த் ஆஃப் பீரியட் போகும். ஏன்னா இவ்வளவு விஷயம் படிச்சாதான் வந்து ஐஏஎஸ் ஆக முடியும். பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் இன்டர்வியூ லெவல்ல வந்து ஃபுல்லா A to Z சரிங்களா. எல்லா புக்கோட மெயினான பாயிண்ட் எல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி தான் வந்து நம்ம எடுத்து கொடுக்குறது சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் கோயிங் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து சிலபஸ் இந்த மாதிரி விஷயங்கள எக்ஸாம், என்ன எக்ஸாம், நிறைய பேர் வந்து என்ன எக்ஸாம்னு தெரியாம வந்து வந்திருப்பீங்க. ஐஏஎஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் எல்லாம் அதெல்லாம் இந்த யூடியூப் சேனல்ல வந்து பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு போட்டிருப்பேன். யூபிஎஸ்சி அபவுட் யூபிஎஸ்சி 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஹவு டு அட்டன் த கொஸ்டின்ஸ் அப்படிலாம் வந்து இந்த இதுல வந்து பிளேலிஸ்ட்ல வந்து இது பண்ணிருப்பேன் நான் சரிங்களா. அப்டேட் பண்ணிருப்பேன். அதெல்லாம் நீங்க ஒவ்வொன்னு நீங்க எடுத்து பார்க்கணும். அது என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு கேட்கலாம். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எப்படி போறோங்கிறது ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு கருத்து ஏதாச்சும் இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். அதே மாதிரி அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் சரிங்களா. கிளாஸ் நடத்தும் போது என்னால உங்களால பார்க்க முடியாது சரிங்களா. உங்களோட சேட் பாக்ஸை ரீட் பண்ண முடியாது. நான் கிளாஸ் தான் வந்து பிபிடி தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அன்மியூட் பண்ணி பேசிடுங்க சரிங்களா. சார் புரியல சார் அப்படின்னு சொன்னா நான் அந்த இடத்துல நிறுத்திட்டு உங்களுக்கு புரியுற அளவுக்கு எடுத்து கொடுத்துட்டு தான் நான் வந்து அடுத்ததுக்கு போவேன். ஸோ லைவ் கிளாஸ்ங்கிற போது அது ஒரு உங்களுக்கு வந்து என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும் உங்களுக்கு
ரெக்கார்டிங் பார்க்கும் போதும் கூட நீங்க என்ன செய்யலாம், புரியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து எங்கிட்ட கேட்கலாம், வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு கேட்கலாம். நான் 24 hours வந்து உங்களுக்கு அவைலபிள் தான். சரிங்களா? சரிங்களா? நீங்க வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ண கூட அவசியம் இல்லை. சரிங்களா? didn't hear anything. மற்றவங்களுக்குலாம் கேக்குதா? உங்களுக்கு didn't hear anything கேக்குறாங்க, சொல்றாங்க. நீங்க ஆப் அப்டேட் பண்ணுங்க. கொஞ்சம் லோவா இருக்கு சார். ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதாமா? am I audible? இங்க நெட்வொர்க் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. am I audible? ஓகே ஓகே, ஆடிபிள் தானே எல்லாத்துக்கும்? நீங்க வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அலோ ஆக்சஸ் டு அலோன்னு சொல்லிட்டு மைக்ரோஃபோன் அலோ அந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கும். சரிங்களா? அதுக்கெல்லாம் அலோ கொடுத்தாதான் வந்து உங்களுக்கு வாய்ஸும் கேட்கும், அன்மியூட்டும் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது பார்த்துக்குங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது தப்பா இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பாருங்க எப்படின்னு. ஓகேவாம்மா? புது ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சா எல்லாத்துக்கும்? ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சா? கிளாஸ் போயிடலாமா? கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகேவாம்மா? ஓகேம்மா ஓகேம்மா. எதா இருந்தாலும் அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். சரிங்களா? நான் பேசினாதான் தெரியும். ஓகே. ஓகே. ஸோ நம்ம எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, எக்கனாமிங்கிறது கொஞ்சம் கான்செப்சுவலா இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்கூல்ல படிச்சது காட்டிலும் நம்ம வந்து உங்களை வந்து லேமேன், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைச்சுதான் நான் எடுத்துட்டு போவேன். சரிங்களா? இப்போ நீங்க காலேஜ் பசங்க இல்ல, ஸ்கூல் பசங்க அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் நான் எடுக்கிறேன் நான். சரிங்களா? ஏன்னா காலேஜ் பசங்க உங்களுக்கு தெரியுங்கிறது வந்து ஒரு ஒரு இதா இருக்கும், அதனால லேசா சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா வந்து நான் வந்து அப்படி நினைக்கல. உங்களை வந்து நான் என்ன செய்யறேன், வந்து ஸ்கூல் பசங்களாவே நினைச்சிட்டு அந்த லெவலுக்கு இறங்கி நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால வந்து எந்த ஒரு ஷைனஸ் வெக்கவும் பட்டுக்காதீங்க. கேளுங்க. எது தெரியலனாலும் உங்களுக்கு கேளுங்க. ஏன்னா நீங்க காசு கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? உங்களுக்கு தெரியலன்னா நீங்க தான் கேட்கணும். சரிங்களா? இந்த ஹெசிடேஷன் ஒரு விஷயம் வந்து இருந்தா நீங்க படிக்க முடியாது. ஹெசிடேஷன் இருந்தா இன்டர்வியூல போய் ஆன்சர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, கொஸ்டின்ஸ் கேட்கும் போதும் சரி, நீங்க வந்து ஏதாச்சும் பதில் உங்களால வந்து ஏதாச்சும் டவுட் கேட்கணும் சரி, அன்மியூட் பண்ணிட்டு நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம். சரிங்களா? இங்க எல்லாருமே வந்து என்னது டீசெண்டா தான், டீசெண்டான பசங்க தான். ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. நம்ம யாரும் லோக்கல் இல்ல. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுதான் வந்து 1.5 வருஷமா நம்ம வந்து கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம. சரிங்களா? அதனால குரூப்பும் கூடி வந்து ஒன்லி அட்மின் அப்படிங்கிற ஒரு மோட்ல வந்து உங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து எங்கிட்ட ஒன் வே கம்யூனிகேஷன் வேணும்னா நீங்க என்ன செய்யலாம், தனிப்பட்ட முறையில எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போடலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரா தான் நம்ம கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்வோம், வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ். சரிங்களா? சில டெர்மினாலஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் வார்த்தைகளை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வார்த்தைகளை யூஸ் பண்ணி லெசனை கூட்டிட்டு போவேன். ஒரு லெசன் நடக்க போகுது அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து ஒரு படமே பாக்குறோம், திடீர்னு வந்து இன்ட்ரடக்ஷன் இல்லாமே வந்து கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் இல்லாமே போய் உங்களை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சா உங்களுக்கு குழம்பும் இல்ல, இவன் யார் அவன் யார் அவன் யாருன்னு சொல்லிட்டு அந்த இது வந்து இங்க இருக்கக்கூடாது. சரிங்களா? எக்கனாமி பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொருளாதாரம் சொல்லுவாங்க, அதை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒவ்வொரு லெசனுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம டெர்மினாலஜி சொல்லி தந்துடுவோம், அதுக்கப்புறம் தான் அந்த லெசனுக்கே போவோம். சரிங்களா? ஸோ கீ டெர்மினாலஜின்னு சொல்லிட்டு எக்கனாமி மாடல் 1 இங்க வந்து இதுல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, பார்ட்டர் சிஸ்டம், டெப்ட் அண்ட் கிரெடிட்டர், கரன்சினா என்ன, ஆர்பிஐ பேங்க்ஸ் என்ன, டபுள் கான்சன் ஆஃப் ஃபாண்ட்ஸ்னா என்ன, ஃபார்மல் செக்டர் லோன்ஸ்னா என்ன, இன்ஃபார்மல் செக்டர் லோன்ஸ்னா என்ன, லிக்விடிட்டினா என்ன, கொலட்ரல்னா என்ன, இதெல்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கிளாஸஸ் வந்து 7 to 9 இருக்குமா உங்களுக்கு. இடையில ஒரு 10 நிமிஷம் மட்டும் பிரேக் இருக்கும். சரிங்களா? நான் நமாஸ் போயிட்டு வந்து திருப்பி வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவேன். நான் ஒரு 10 minutes பிரேக். ஏன்னா 2 hours ஒரே ஸ்ட்ரெஸ்ல எடுத்தா உங்களுக்கும் மண்டை காஞ்சிரும். சரிங்களா? ஸோ அதனால 8:20 இப்போ நமாஸ் டைம், 8:30 இப்போ ஃபர்ஸ்ட் இதை சீக்கிரமே முடிச்சிடும் நான். ஸோ நாளையிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:20 to 8:30 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரேக் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ வந்துட்டு நம்ம திருப்பியும் கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா?
ஓகே. ஸோ பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கனால எனக்கு தமிழ்லயே வந்து என்னால டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியும் எனக்கு. சரிங்களா? இங்கிலீஷ்லயும் படிச்சிருக்கேன், தமிழ்லயும் படிச்சிருக்கனால ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களால சொல்லி தர முடியும். அது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் ஒரு பொருள் கொண்டு வந்தா நீ ஒரு பொருள் கொண்டு வர. சரிங்களா? 2 பேரும் மாத்திக்குவோம். சரிங்களா? இதுதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? கூட்ஸ் ஆர் டைரக்ட்லி எக்ஸ்சேஞ்ச் வித்வுட் யூஸ் ஆஃப் மணி. காசு கொடுக்காம பொருளுக்கு பொருள். நீ ஆடு கொண்டு வந்தே, நான் மாடு கொண்டு வந்தேனா ஒன்னு மாத்திக்கிறது. இதுதான் பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வாண்ட். டபுள்னா என்னது? 2. கோயின்சிடன்ஸ்னா வந்து நான் சொல்றதும் நீ சொல்றதும் ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு தேவை புளியா இருக்கணும், உனக்கு தேவை சில்லியா இருக்கணும். சரிங்களா? அப்பதான் நம்ம 2 பேரும் பரிமாற முடியும். இல்ல எங்கிட்ட இருக்கிறது வந்து வெங்காயம், ஆனா உனக்கு தேவை சில்லி அப்படின்னு சொன்னா மாத்திக்க முடியாது. சரிங்களா? அதனால வந்து 2 பேர்த்துக்குமே வந்து தேவையான ஒருத்தர் வச்சிருக்கணும். சரிங்களா? எனக்கு கார் வேணும் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட கார் இருக்கணும். அதே மாதிரி உனக்கு வந்து என்னது பைக் வேணும்னா அந்த பைக் எங்கிட்ட இருக்கணும். அப்பதான் நம்ம 2 பேரும் பார்ட்டர் சிஸ்டத்துல வந்து வியாபாரம் பண்ண முடியும். இப்ப மணி இருக்கும், மணி வந்து நம்ம கொடுத்தா பொருள் வாங்கலாம். சரிங்களா? மணி கொடுத்தா எல்லாரும் தான் பொருள் தர முடியும். இது வேற வகையான டிரான்சாக்ஷன். சரிங்களா? இப்போ வந்து பார்ட்டர் சிஸ்டத்துல பண்டமாற்று முறையில வந்து டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வாண்ட் இப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இட் இஸ் a situation what a person desire விருப்பப்படுறது டு செல் விற்கிறது எக்ஸாக்ட்லி வாட் அதர் விஷஸ் டு பை. சரிங்களா? சோ நான் விற்கிறது நீ வந்து வாங்குற, நீ வந்து உனக்கு தேவையானதா இருக்கணும். அதே மாதிரி நீ விற்கிறது எனக்கு தேவையானதா இருக்கணும். சரிங்களா? சோ இதுதான் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வாண்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இந்த இது இருந்தாதான் வந்து உங்களுக்கு என்ன பார்ட்டர் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நாளைக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டிஃபைன் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வாண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நீங்க சொல்லல அப்படின்னு சொன்னா அது பார்ட்டர் சிஸ்டமா இருக்காது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமா ஃபாலோ பண்ணுறது. புரிஞ்சா? இந்த 2 கான்செப்ட் புரிஞ்சா? ஸோ இது டபுள் காயின்ஸ் ஆஃப் வாண்டோட ஒரு எக்ஸாம்பிள். சாம்சங், பிளாக்பெரி, ஹெச்டிசி, இங்க கார் இதெல்லாம் இருக்கும், மாத்தி வாங்கிக்கணும். புரியுதா? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. யாருக்காச்சும் வாய்ஸ் கேட்கலனாலும் அன்மியூட் பண்ணி பேசுங்க. என்னால வந்து சேட் பார்க்க முடியாது. சரிங்களா? ஏன்னா பிபிடி இருக்கும் போது என்னால சேட் வந்து பார்க்க முடியாது. இல்ல நான் வந்துட்டு தான் போய் ஆகணும். கேக்குதா? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்து கரன்சி. கரன்சின்னா என்ன? பேப்பர் நோட்டு, காயின், இது தெரியும் உங்களுக்கு. கரன்சிங்கிறது மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் மணி. சரிங்களா? மணிங்கிறது பழங்காலத்துல இருந்தே இருக்கு. சரிங்களா? கரன்சிங்கிறது வந்து இப்போ நவீன காலத்தோட ஒரு பணம் தான் அது. சரிங்களா? இட் இஸ் அக்செப்டட் அஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லா தரப்புனாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கருவி இல்ல ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லலாம். இது வந்து யார் ஆத்தரைஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் தான் சொல்றாங்க இந்த மணி மூலியமா நீங்க வியாபாரம் பண்ணிக்கலாம். இந்த மணி இஸ் அ லீகல் டெண்டர் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? கவர்மெண்ட். சரிங்களா? கரன்சினா என்ன சொல்லணும்? இதெல்லாம் சொல்லணும். மாடர்ன் ஆஃப் மணி, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணப்படும். இதுக்கு யார் வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் தான் வந்து இதுக்கு வந்து அங்கீகாரம் தந்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். லீகல் டெண்டர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஆத்தரைஸ்ட் பை கவர்மெண்ட் ஃபார் ஆல் டிரான்சாக்ஷன் அண்ட் நோ ஒன் கேன் டினை தட் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? இது வந்து எல்லா பரிமாற்றம், இப்போ டிரான்சாக்ஷன்னா பரிமாற்றம் சொல்லுவாங்க. சரிங்களா? நோ ஒன் கேன் டினைனா யாருனாலும் மறுக்க முடியாது. டினைனா மறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க தமிழ்ல. சரிங்களா? யாருனாலும் நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனால வந்து மறுக்கவே முடியாது. அதுதான் வந்து டினைல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? யாருனாலும் வந்து ஒரு பணத்தை கொடுத்து நான் வாங்க மாட்டேன்னு சொன்னா அவன் மேல கேஸ் போடலாம். சரிங்களா? ஏன்னா கவர்மெண்டே வந்து ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் தான் லீகல் டெண்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்க, இல்ல ஆர்பிஐ கவர்னர் வந்து சைன் போட்டிருக்காரு. ஐ ப்ராமிஸ் பே த பியர் ஆஃப் சம் ஆஃப் த நம்பர். நான் வந்து இந்த நோட்டுக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கவர்னர் சைன் போட்டிருக்காரு. இங்க ரகுராம் ராஜன், இது அந்த காலத்துல உள்ளது. சரிங்களா? அதே மாதிரி பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதான் தலைமை உங்களுக்கு பேங்க். அது கீழே தான் இந்த பேங்க்ல தான் வரும். சரிங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டேக்ஸ் லயபிலிட்டி ஃபார் த வேல்யூ டெஸ்டினேட் த கரன்சி நோட். சரிங்களா? இந்த கரன்சி நோட்ல வந்து இந்த வேல்யூக்கு யார் பொறுப்புதாரி? ஆர்பிஐ தான். சரிங்களா? ஆர்பிஐயோட கவர்னர் தான் சைன் போட்டிருக்காரு. சரி, அப்ப நாளைக்கு இந்த ரூபா நோட்டுக்குள்ள யார் சைன் போட்டிருக்கா? பிரதமரா, குடியரசுத் தலைவரா,
இல்ல ஆர்பிஐ கவர்னரா, இல்ல வெறும் கவர்னரா அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? சோ அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆர்பிஐ கவர்னர் தான் நீங்க டிக் பண்ணணும். இப்படிலாம் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்க எப்படி வந்து கவுத்து விடலாங்கிறது தான் வந்து எக்ஸாமினரோட ஒரே குறிக்கோளா இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து டெப்டர், கிரெடிட்டர். சரிங்களா? டெப்டர்னா கடனாளி, கிரெடிட்டர்னா கடன் கொடுத்தவர். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு கான்செப்ட். The person who borrows money is a debtor. யார் கடன் வாங்குறாங்களோ அவங்க பேர் டெப்டர்னு சொல்லலாம். டெப்டர்னா யாரு? கடன் வாங்குபவர். person who gives money is a creditor. யார் கடன் கொடுக்கிறாரோ அவங்க பேர் கிரெடிட்டர். மணியை கொடுக்கறவங்க பேர் கிரெடிட்டர். புரிஞ்சா? யார் கடன் வாங்குறாங்களோ அவங்க பேர் டெப்டர். யார் கடன் கொடுக்குறாங்களோ அவங்க பேர் கிரெடிட்டர். புரிஞ்சா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெபாசிட் பண்றாங்க. இது வந்து நான் வச்சுங்களேன், நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு டெபாசிட் பண்றேன். இப்போ இங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்? இங்க யார் கடன் கொடுக்குறாங்களோ கிரெடிட்டர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த எக்ஸ் பர்சன் வந்து கிரெடிட்டர். இந்த எக்ஸ் பர்சனுக்கு இவர் வந்து கடனாளி, டெப்டர். சரிங்களா? சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து டெபாசிட் வாங்கி இவன் வச்சுக்குவான். இவன் வச்சுக்கிட்டே என்ன செய்வான்? லோன் தருவான். புரிஞ்சா? இதுதான் வந்து நடக்கும். பேங்க்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம டெபாசிட் பண்ற மணியை வந்து பேங்க்காரன் வாங்கிட்டு அந்த மணியை வந்து மத்தவங்களுக்கு கடனா தருவான். சரிங்களா? சோ இந்த இடத்துல வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டெப்டராகவும் செயல்படுறான், கிரெடிட்டராகவும் செயல்படுறான். எப்ப டெப்டரா செயல்படுவான்? நம்மள்ட்ட டெபாசிட் வாங்கும்போது அவன் பேர் டெப்டர். அவன் வந்து மத்தவனுக்கு வந்து லோன் கொடுக்கும்போது அவன் பேர் கிரெடிட்டர். புரிஞ்சா? சோ டெப்டர், கிரெடிட்டர் அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டு யார் கிரெடிட்டர் யார் டெப்டர்ங்கிறது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்மள்ட்ட இருந்து டெபாசிட் வாங்கும்போது அவன் பேர் என்னது? டெப்டர். நம்மளுக்கு வந்து லோன் கொடுக்கும் போது அவன் பேர் கிரெடிட்டர். புரிஞ்சா? இந்த கான்செப்ட் புரிஞ்சா சார்? சொல்லுங்க. சரி, இப்போ டெபாசிட் பண்ணவங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க? வித்ட்ரா பண்ணிட்டா அவங்களோட முடிஞ்சு, அவன் காசு வாங்கிட்டான்ல, அப்ப அப்ப லயபிள் இருக்காது அவங்களுக்கு. இல்ல சார், அவங்க டெபாசிட் பண்ண காசு எடுத்து இங்க லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ திருப்பி வித்ட்ரா பண்ணும்போது இவங்கள காசு போட்டு தரணும் திருப்பியும். லோன் அந்தமா சுழற்சிமா அது. பேங்க்ல வந்து எப்பவுமே அந்த மாதிரி போகாது. பேங்க்காரன் கையில இருந்து காசு போட்டுலாம் வந்து செயல்பட மாட்டான். புரிஞ்சா? போக உங்களுக்கு தெரியும், கான்செப்ட் புரியும் உங்களுக்கு. பேங்க்குங்கிறது வந்து ஒரு ஒரு மாயை. சரியா? அது நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிள் பேங்க் நம்ம இப்ப எல்லாம் வந்து படிக்காம நம்ம வந்து பேங்க்கு காசு இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா உண்மையாலுமே வந்து பேங்க் கிட்ட எல்லாம் காசு இல்ல. நானும் நீயும் நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் பேங்க் இருக்கு. சரியா? பேங்க்குக்கு மட்டும் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்னா அது வந்து இதாயிரும் உங்களுக்கு. சரிங்களா? சார் எக்ஸ்பிளைன் பண்றேன். பேங்க் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் பேமெண்ட் அவங்க டெபாசிட் பண்ணாதானே சார் பேங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க் சொல்றேன், அது பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் சொல்றேன். பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் சொல்றேன். அது தனித்தனி கான்செப்ட் இப்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். அது ஒவ்வொரு பேங்க்ஸ் பத்தி நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இப்ப இந்த கான்செப்ட் புரிஞ்சா? இப்ப இந்த கான்செப்ட் புரிஞ்சா? யார் டெபாசிட்டர், கிரெடிட்டர் எல்லாமே. சரிங்களா? சோ இங்க பாருங்க, இப்ப நம்ம 2 பேரும் வச்சுக்கலாம். சரிங்களா? சோ இங்க பாருங்க, y borrowed from x. சரிங்களா? இவர் வந்து இங்க இருந்து கடன் வாங்குறாரு. y borrowed from x. அப்பனா யாரு? x வந்து கிரெடிட்டர், y வந்து டெப்டர். சரிங்களா? இப்ப இவருக்கு x-க்கு வந்து 2 பேர் இருக்கும். லெண்டர் அப்படினாலும் ஒண்ணுதான், கடன் கொடுக்கிறவரு. கிரெடிட்டர் கடன் கொடுக்கிறது, ரெண்டுமே ஒரே டேர்ம் தான். புரிஞ்சா? சோ லெண்டர், கிரெடிட்டர். இங்க பாரோவர், டெப்டர் ரெண்டுமே ஒண்ணுதான். பாரோவ் பண்றது, டெப்டர். சோ இந்த மாதிரி வந்து எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு 4 டேர்ம் இருக்கும். அந்த 4 டேர்ம் வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் மாறும். சரிங்களா? சோ இதெல்லாம் தான் கேட்சியா இருக்கும் உங்களுக்கு. அந்த சிச்சுவேஷன் வந்தா அவன் பேர் என்ன, இந்த சிச்சுவேஷன் வந்தா இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் வந்து மாறிட்டே இருக்கும். சரிங்களா? சோ இப்போ வந்து லெண்டர், கிரெடிட்டர்னு சொல்லலாம் இவங்க 2 பேர்த்தையும். சரிங்களா? கிரெடிட்டர் வந்து லெண்டரும் கிரெடிட்டர்னு சொல்லலாம், டெப்டர் வந்து பாரோவர், டெப்டர்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஃபார்மல் செக்டார் லான்ஸ்னு சொல்லலாம். ஃபார்மல்னா வந்து என்னது?
கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், சரிங்களா, லோன்ஸ், சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் கொடுக்கறதுலாம் வந்து ஃபார்மல் செக்டர் லோன்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் லெஸ்ஸா இருக்கும், சரிங்களா. இப்போ வந்து கந்து வட்டிக்காரன், மீட்டர் வட்டிக்காரன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அவெல்லாம் இன்ஃபார்மல்னு சொல்லலாம். ஃபார்மலா ட்ரெஸ் பண்றது எல்லாம் ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி வச்சுங்க. ஃபார்மல்னாலே கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் கிட்ட நம்ம லோன் வாங்கினா வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் லெஸ்ஸா இருக்கும். ஏன்னா கந்து வட்டிக்காரன்ட்ட போனா மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டின்னு சொல்லி ஏத்திட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே தீ குளிக்கிறாங்க. கந்து வட்டியை வந்து ஆபரேஷன் பண்றாங்க, சரிங்களா. கந்து வட்டியை வந்து ஒழிக்கிறதுக்காகவே வந்து இப்ப டிஜிபி சைலேந்தர் பாபா அவங்க வந்து ஆபரேஷன்லாம் நடத்திருக்காங்க, சரிங்களா. லிக்விடிட்டி அண்ட் சால்வன்சி ஆர் டேக்கன் கேர் பை த ரெகுலேட்டர்ஸ். ஸோ உங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேர்ம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் போக போக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது வந்து உங்களுக்கு வந்து போக போக உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா. லிக்விடிட்டினா வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு பணமா மாற்றக்கூடியது, சரிங்களா. இப்ப வீடுன்னு சொன்னா ஈஸியா பணமா மாற்ற முடியாது, சரிங்களா. சால்வன்சி திவாலாய் போச்சு அப்படின்னு சொன்னா யாரு டேக்கன் கேர் பை ரெகுலேட்டர். ரெகுலேட்டர்னாலே அது யார் பார்த்துட்டு இருப்பாங்களோ அவங்க வந்து என்ன செய்வாங்க. இப்ப இந்த இடத்துல ரெகுலேட்டர் அப்படி சொன்னா ஆர்பிஐ தான் ரெகுலேட்டர், சரிங்களா. அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க, சரிங்களா. ஆர்பிஐ தான் இந்த இடத்துல ரெகுலேட்டர், சரிங்களா. இப்ப எப்படி வந்து நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு கடன் தரீங்க, சரிங்களா. சோ அதாவது உங்களுக்கு பொறுப்புதாரி யாரு, சரிங்களா. சோ அந்த மாதிரி சரிங்களா. இவங்க எல்லாம் திவால் ஆயிட்டாங்க, இவங்களுக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு பதிலா யார் வந்து முன்னாடி நிற்பா, ஆர்பிஐ வந்து முன்னாடி நிற்போம், சரிங்களா. ஏன்னா கவர்மெண்ட் நிறைய காசு இருக்கும், அவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க. லோன்ஸ் ஆர் கிவன் டு வேரியஸ் ஸ்பெசிஃபைட் செக்டார்ஸ், நிறைய செக்டார் கொடுப்பாங்க, சரிங்களா. விவசாயத்துறை, உங்களுக்கு வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய வணிகத்துறை எல்லாத்துக்குமே வந்து லோன் தருவாங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், கல்டிவேட்டர்ஸ், ஃபார்மர்ஸ் ஆர் கிவன் டியூ பட்டர்ஸ், சரிங்களா. நம்ம இந்த நாடு முன்னேறணும் அப்படின்னு சொன்னா இவங்களதான் வந்து உயர்த்தணும். கீழ்நிலையில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் உயர்த்தணும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஃபார்மல் செக்டர்ல ஈஸியா லோன் கிடைக்கும், சரிங்களா. சம்டைம்ஸ் லோன் வேவியர் டேக் பிளேசஸ் இன் த கேஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். வேவியர்னா வந்து தள்ளுபடி பண்றது, வேவியர்னா வந்து தள்ளுபடி பண்றது, கடன் தள்ளுபடி பண்றது, சரிங்களா. இப்போ வங்கி கடன் இப்போ வந்து நம்ம ஸ்டாலின் வந்ததுனால உங்களுக்கு என்ன நடந்துச்சு, உங்களுக்கு அந்த தங்கம் இது அடமானம் வச்சிருப்பாங்களோ அதெல்லாம் வந்து தள்ளுபடி ஆச்சு. கூட்டுறவு தேவை அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் என்ன செய்வாங்க, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்துக்காக யார் யார் கடன் வாங்கிடுவோம் அந்த லோன்ஸ் எல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க, சரிங்களா. சோ அதெல்லாம் நடக்கும். இங்கெல்லாம் எங்க கடன் வாங்கினா ஃபார்மல் செக்டர்ல கடன் வாங்கினா, அதாவது கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் வந்து கடன் வாங்கினா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா, பாசிட்டிவா இருக்கும். ஸோ என்னெல்லாம் பாசிட்டிவ் உங்களுக்கு இது அடுத்ததுலயும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் லெஸ்ஸா இருக்கும். லிக்விடிட்டி சால்வன்சியை டேக்கன் யாரு இவங்க திவால் ஆயிட்டாங்க, இந்த பேங்க்ல திவால் ஆயிட்டுனா கவர்மெண்டே வந்து உங்களுக்கு பொறுப்புதாரி ஆயிக்குவாங்க. ஸோ அதனால நீங்க பயப்பட தேவையில்லை, சரிங்களா. அதே மாதிரி என்னது குறிப்பிட்ட செக்டர்ஸ்க்குலாம் உங்களுக்கு லோன் தருவாங்க. அதெல்லாம் நீங்க கொண்டு போய் பெரிய பெரிய பிரைவேட் பேங்க்ல போய் நின்றா உங்களுக்கு வந்து பிரைவேட் மணி லெண்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சொத்தை வச்சுதான் லோனை தருவான், சரிங்களா. ஆனா இங்க அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு வந்து சிறு குறு வியாபாரிக்கும் லோன் தருவாங்க, சரிங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா கொலேட்ரல்னா வந்து செக்யூரிட்டி வைக்கிறது, சரிங்களா. இப்ப நான் கடன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா எதை வச்சு கடன் வாங்குறேன், சும்மா வந்து யாரும் கடன் தந்துட மாட்டாங்கல்ல, சரிங்களா. சோ அதுக்காக வந்து என்ன நீங்க வைக்கிறீங்களோ அதுக்கு பேர் என்னது கொலேட்ரல்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கடன் கொடுக்குறவங்க அப்படின்னு சொன்னா அவங்க பேர் லெண்டர் கிரெடிட்டர். இவங்கள்ட்ட வந்து நம்ம கொலேட்ரல்ல வைக்கணும். யாரோட கொலேட்டர், யார் நம்ம வாங்குறோமோ பொரோவர் டெப்டரோட அசெட்டை வந்து வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும், இது லோன் வாங்க முடியும். இந்த வீட்டு பத்திரத்தை வச்சாதான் வந்து அந்த வீட்டு பத்திரங்கிறது கொலேட்ரல், சரிங்களா. வீட்டு பத்திரங்கிறது கொலேட்ரல், சரிங்களா. சோ புரிஞ்சா, கொலேட்ரல் வந்து திஸ் இஸ் த செக்யூரிட்டி கிவன் பை த borrower while taking the loan, சரிங்களா. லோன் வாங்கும் போது கொடுக்கக்கூடிய விஷயம் தான் வந்து என்னது உங்களுக்கு வந்து இதுன்னு சொல்றாங்க, கொலேட்ரல்னு சொல்றாங்க, சரிங்களா. அடுத்து இன்ஃபார்மல் செக்டர் லோன் அப்படின்னா வந்து மணி லெண்டர்ஸ், இந்த கந்து வட்டிக்காரனுங்க, ட்ரேடர்ஸ், வியாபாரிகள்கிட்ட இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, இவங்கள்ட்ட எல்லாம் கடன் வாங்கினா அது பேர் இன்ஃபார்மல் செக்டர் லோன் சொல்லுவாங்க, சரிங்களா. இன்ஃபார்மல் செக்டர் லோன்ல என்ன ஹை காஸ்ட் ஆஃப் பரோவிங், சரிங்களா. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும், சரிங்களா. 10-15 சொல்லி அதிகமாகும். லார்ஜர் பார்ட் ஆஃப் ஏர்னிங்ஸ் யூஸ் டு ரீபே த லோன்ஸ். அதனால என்னது வட்டியே கட்டியே நிறைய பேர் வந்து என்ன செய்யல, இதை அழிஞ்சு போயிருக்காங்க, சரிங்களா. சம்டைம்ஸ் பீப்புள் த்ரோ இன்டு டெப்ட் ட்ராப், சரிங்களா. வட்டி கொடுக்க முடியலன்னா பயந்துக்கிட்டு திருப்பி கடன் வாங்கி அந்த வட்டிக்காக கடன் வாங்குறது. இந்த மாதிரி வந்து உங்க டெப்த் ட்ராப்னு சொல்லுவாங்க. ட்ராப்னு ஒரு சதி வலைன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி கடனோட வலையில போய் விழுக வேண்டியதா இருக்கும். இந்த ரேர் கேசஸ் மே ஆல்சோ லீட் டு பாண்டட் லேபர், சரிங்களா. சோ உன்னால கடன் தர முடியல, என்னோட தோட்டத்துல வந்து வேலை செஞ்சு கடன் அடிச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்,
ஸோ இந்த மாதிரி நிறைய இக்கட்டான சூழலில் வந்து நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. அடுத்து லிக்விடிட்டி. சரிங்களா, லிக்விடிட்டி என்ன அப்படின்னு சொன்னா asset ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் கேன் கன்வெர்டட் டு கேஷ். சரிங்களா, உடனடியா வந்து பணமா மாற்ற முடியும். as and when required without loss of value can be stated as a liquid asset. சரிங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இப்போ தங்க காயின் வச்சுங்களேன், தங்க காயின் என்ன செய்யலாம், நம்ம அப்படியே போய் பணமா மாத்திக்கலாம். சரிங்களா, கையில் கொண்டு போய் கொடுத்தா அதுல என்ன செய்யலாம், அப்படியே 5000 தங்க காயின் அப்படின்னு சொன்னா 5000 உங்களுக்கு தருவாங்க. சரிங்களா, இதுவே வந்து நீங்க என்ன செய்யல, உங்களுக்கு ஒரு பில்டிங் இல்ல ஒரு நகை அப்படின்னு சொன்னா ஒரு போன் வச்சுங்களேன், இப்போ 25000 ரூபாய்க்கு போனை வாங்குறீங்க, 25 அந்த போனை வித்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த 25000 இருந்து 15000 அந்த போன் வாங்குவானுங்க. இப்ப அதோட வேல்யூ கம்மியாகுது. அப்ப இது வந்து லிக்விடிட்டி இல்லைன்னு சொல்லலாம். லிக்விடிட்டி அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்ன வாங்குனீங்களோ அது வித்தா உடனடியே காசா மாறணும், அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. லிக்விட்னா நான் தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எக்கனாமில ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குமா, அது மட்டும் பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, லிக்விடிட்டினா என்ன, உங்களுக்கு ஈஸியா வந்து அது பணமா மாற்ற முடியும், அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சோ இப்போ வந்து என்ன செய்ய, இஸ் திஸ் பில்டிங் கேன் கால்ட் அஸ் லிக்விட் அசெட். நீங்க சொல்லுங்க, இந்த பில்டிங் வந்து லிக்விட் அசெட்டா சொல்ல முடியுமா? ஈஸியா வந்து கன்வெர்ட் பண்ணி ஈஸியா வந்து காசா மாத்தி அதோட வேல்யூ வந்து மாறாம நம்மளால காசா மாத்த முடியுமா? நீங்க சொல்லுங்க, லிக்விட் அசெட்டா இல்லையா இது? எஸ் ஆர் நோவா? எஸ் ஆர் நோவாமா? எஸ் சார். எஸ்ஸா? சரி, ஓகே. அப்பனா வந்து நம்ம இது வந்து உடனடியா நம்மளுக்கு காசா வந்து நம்ம கையில வந்து இருக்குமா? விக்கிறீங்க? நோ சார். நோ சார். ஓகே, அதான் பத்திரப்பதிவு அது இது நிறைய ஈஸியா வந்து மாத்த முடியாதுல்ல, புரிஞ்சா? சோ இது லிக்விட் அசெட் இருக்காது உங்களுக்கு. சரிங்களா, லிக்விட் அசெட்னா ஈஸியா வந்து மாத்தக்கூடியது. தங்க காயின், உங்களுக்கு ஜுவல்லும் கூடி சில விஷயங்கள வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். சரிங்களா, சோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பாண்ட்ல வந்து லிக்விட் அசெட் தான். உங்களுக்கு பாண்டை மாத்தினா உங்களுக்கு வந்து காசு தருவாங்க. உங்க பாண்ட் எப்பவுமே கம்மியாகாது. உங்களுக்கு பாண்ட்னா என்ன அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா எல்லாத்துக்கும்? என்னெல்லாம் பார்த்திருக்கோம், பார்ட்டர் சிஸ்டம் பார்த்திருக்கோம். சார் இப்போ லிக்விட் அசெட்னா இன்ஸ்டன்ட்டா பேமெண்ட் வர மாதிரியா? இன்ஸ்டன்ட்டா 1-2 நாள்ல ஓகே, உங்களால வந்து ஈஸியா வந்து உங்களால தேவை இருக்கு உங்களுக்கு உடனடியா மாற்றக்கூடியது, அதுதான் லிக்விட் அசெட். சரிங்களா, ஓகே சார். ஓகே, இப்போ இந்த மாடு வித்தா காசு கிடைக்கும், அது லிக்விட் அசெட்னு சொல்லலாம். சரிங்களா, சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து குழப்பிக்க வேண்டாம். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு அப்படி சொன்னா அதை விட்டுறணும். ரொம்ப போட்டு குழப்பினோம் அப்படி சொன்னா அது வந்து வேற மாதிரி போய் நிற்கும். சரிங்களா, சோ பார்ட்டர் சிஸ்டம் என்னன்னா பண்டமாற்று முறை. சரிங்களா, டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்டி இருக்கணும். டெப்டர் கிரெடிட்டர் உங்களுக்கு தெரியும். கரன்சி என்ன, ஆர்பிஐ பேங்க்ஸ், ஆர்பிஐ அண்ட் பேங்க்ஸுக்கு என்ன வித்தியாசம்? ஆர்பிஐ வந்து எல்லாத்துக்கும் கடன் தருவாங்க, பேங்க்ஸ் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட். ஃபார்மல் செக்டர் லோனால என்ன பிரயோஜனம், இன்ஃபார்மல் செக்டர் லோனால என்ன பிரயோஜனம் பார்த்தோம், லிக்விடிட்டி என்ன, கொலட்டரல்னு பார்த்தோம். ஸோ இது புரிஞ்சு எல்லாத்துக்கும்? ஓகேவா? எஸ் சார். சார் கொலாட்டரல்னா என்ன சார்? கொலாட்ரல்னா அதான் உங்களுக்கு சொன்னேன்ல, செக்யூரிட்டி வைக்கிறது. உங்களுக்கு கேரண்டி கொடுக்கோம்ல, இப்போ கடன் வாங்கும்போது உங்க வீட்டு பத்திரத்தை வச்சுதான் கடன் வாங்குறோம்ல, அந்த வீட்டு பத்திரம் வைக்கிறது தான் வந்து கொலாட்ரல். சரிங்களா, சார் நகை கடன் வாங்கணும், நகையை வச்சு தானே வாங்குவீங்க, அப்ப அந்த இடத்துல கொலாட்ரல் என்ன, நகை. சரிங்களா, ஸோ ஓகே. ஸோ நான் ரொம்ப புஷ் பண்ணல இன்னைக்கு, இது போதும். சரிங்களா, இன்னைக்கு கொஞ்சம் பேர்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேனால அதிகமாக நான் போட்டு ப்ரெஷர் பண்ணல நான். சரிங்களா, ஸோ இது மட்டும் நீங்க பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு வந்து லெக்சர் 1 போகலாம். சரி, கீ டெர்மினாலஜி 1, அது லெக்சர் 1, அது ரெண்டும் சேர்த்தாதான் ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சதுன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ நீங்க எல்லாத்தையும் ரெஃபர் பண்ண வேண்டாம். சரிங்களா, நான் என்ன நடத்துறேனோ அது மட்டும் படிச்சுட்டு வாங்க. சரிங்களா, அது மட்டும் படிச்சுட்டு வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாள் டெஸ்ட் வச்சிருவேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் இருக்காது, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நடத்திருக்கணும் டெஸ்ட் இருக்கும். அன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நடத்துவேன். நாளைக்கு February 1 கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தி தான் நான் வந்து மச்ச இதுக்கு போவேன் நான். ஓகேவா? இப்போ ஏதாச்சும் டவுட்டு கோர்ஸ் பத்தி இல்ல உங்களோட பர்சனலா வந்து ஏதாச்சும் டவுட்டு அப்படி இருந்தாலும் நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணலாம். இப்போ அது என்னோட டிஸ்கஷன் தான். சரிங்களா, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் நான்.
நாளைக்கு நான் இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்து அது போவேன் நான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் கிளாஸ் ஸ்ட்ரக்சரு இல்லை வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கேட்கலாம். நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன். நீங்க பயந்துக்கணும் அவசியம் இல்லை. நீங்க எப்போ வேணாலும் வாய்ஸ் ரெக்கார்ட் போடலாம், எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். நான் எப்போ அவைலபிளோ அதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் செய்வேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நான். சரிங்களா? பயப்படணும் அவசியம் இல்லை. ஸோ புக்ஸ் நான் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பேன் நான். ஸோ புக்ஸ் வாங்குற மாதிரிச்சுன்னா சொல்லுங்க, நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி தந்துடுவோம் உங்களுக்கு. ஏன்னா நிறைய புக்ஸ் வந்து நம்ம நெட்ல சர்ச் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொன்னா அது லைப்ரரி வைக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுல வந்து வாங்கி படிச்சு நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, கம்பைல் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன செய்யறோம், டெல்லி இந்த மாதிரி அகாடமிக்ஸ் இருக்காங்க, அவங்க 2 lakhs 3 lakhs அவங்களுக்கு காசு கட்டினவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய புக்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அங்கிருந்து ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அவங்க ஒரு புக்கை வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த புக்கு நம்ம என்ன செய்யறோம், அங்கிருந்து பேசி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து என்ன செய்யறோம், கம்மி விலையில வாங்கி தந்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி நான் பண்றேன். நமக்கும் கொஞ்சம் இதுதான் இருக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 2 days 3 daysல உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வர மாதிரி பண்ணி கொடுத்துறேன். இது காஸ்ட் 6000 ஆகும் உங்களுக்கு ஃபுல்லாவே. சரிங்களா? ஸோ நீங்க நெட்லயும் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்களும் உங்களுக்கு அந்த லெவல் தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வேணுங்கிறவங்க அது நீங்க வந்து என்னது பேமெண்ட் பண்ணி நீங்க வந்து அதை வாங்கிக்கலாம். நான் ஃபோர்ஸ் பண்ணல, உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? நம்ம வந்து அடுத்தது வந்து பிபிடி வந்து இந்த பிபிடி உங்களுக்கு வந்து டெலிகிராம்ல வந்து அப்லோட் பண்ணிடுறேன் நான். ஸோ இந்த பிபிடி படிச்சுட்டு நீங்க நாளைக்கு வந்தா போதும். நீங்க நோட்ஸ் எடுத்துங்க, தனித்தனியா நோட் போட்டுங்க. எக்கனாமினா எக்கனாமிக் நோட் போட்டு இதுல என்னெல்லாம் எழுதி இருக்கோ அதெல்லாம் நீங்க எழுதுங்க. தயவு செஞ்சு நீங்க எழுதுங்க. ஏன்னா மெயின்ஸ்ல வந்து எழுத்து மூலியமா தான் 10 மார்க் 15 மார்க்கு நீங்க எழுத வேண்டியதா இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் தான் வச்சுதான் நீங்க என்ன செய்யணும், சென்டென்ஸை ஃபார்மேஷன் பண்ணணும். சரிங்களா? நமக்கு பாட்டுக்கு ஈஸியா வந்து இசு வாசு பாட்டு போட்டுலாம் வந்து எழுதக்கூடாது. சரிங்களா? அதுல என்ன எழுதியிருக்கோ அதுதான் நீங்க ரிப்ளிகேட் பண்ணணும். ஸோ ஒரு எழுத்து பிராக்டிஸும் உங்களுக்கு ஆகும், அதே சமயம் உங்களுக்கு என்னது ஒரு கண்டென்ட்டோ ஒரு நோட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே மாறாம ஹெட்டிங் உட்பட அப்படியே எழுதிட்டு வாங்க. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு நோட்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம எழுத்துல நம்ம பார்த்தாதான் வந்து அதுக்கு மண்டையில் நிற்கும். சரிங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா நியூ ஸ்டூடெண்ட்ஸ்? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி ஜாயின் பண்றதான ஜாயின் சொல்லுங்க. சொல்லுங்க சார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கும் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன சார் வித்தியாசம்? அது நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவே எடுத்து போட்டுருக்கேன், ஹவு டு ப்ரிப்பேர் சைமல்டேனியஸ்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கா வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து உங்களுக்கு என்னது இந்த தமிழ், அப்புறம் வந்து என்னது இந்த எத்திக்ஸ்ல கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? மிச்சது எல்லாமே வந்து இதுல வந்து உங்களுக்கு எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. யூபிஎஸ்சில சிலபஸ் அங்க வந்து மெயின்ஸ்ல வந்து 3ஆ கொடுத்துருப்பான், 3 சிலபஸ் தான் கொடுத்துருப்பான். நிறைய விஷயங்கள் இதுல இருக்கிறது அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருப்பான். அங்க சிலபஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஹவு டு ப்ரிப்பேர் சைமல்டேனியஸ்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து எல்லாமே ஒன்றா இருக்கும். இங்க தமிழ்நாடு விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தமிழ்நாடு விஷயங்கள் கொஞ்சம் வர மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து ஃபுல்லா நேஷனல் இஷ்யூஸே வந்து ஃபுல்லா வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து மோர் ஆர் லெஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, ஒரு கொஞ்சம் தான் மாறுபடும். சரிங்களா? ஸோ அதனால பயப்பட வேணும் அவசியம் இல்லை. சரிங்களா? இல்லை சார், ரெண்டுலயுமே பாஸ் ஆனா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லப்பா. இல்ல நான் வந்து ஜாப் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாத்தீங்கன்னா சப் கலெக்டர் தான் உங்களுக்கு ஆக முடியும். சரிங்களா? ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணாதான் ஐஏஎஸ் ஆக முடியும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ங்கிறது வந்து கலெக்டருக்கு உதவி செய்யறவங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கலந்தாதான் ஐஏஎஸ் ஆக முடியும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் தான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஐஏஎஸ் வந்து கொடுப்பாங்க. இப்ப சகாயம் ஐஏஎஸ் எல்லாம் வந்து எப்படி ஐஏஎஸ் ஆகுனா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்துதான் வந்து அவர் என்ன செய்தாரு, ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எழுதல. சரிங்களா? ஆனா அந்த 10 வருஷம் அவங்க வந்து அந்த வேலை செய்யணும், அப்பதான் வந்து ஐஏஎஸ் ஆக முடியும். அதுக்கு பேசாம நம்ம 1 வருஷம் 2 வருஷம் வந்து யூபிஎஸ்சி படிச்சே வந்து ஐஏஎஸ் ஆகிட்டு போயிடலாம். புரிஞ்சா? ஓகே சார். ஓகேவா? ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் யாருக்காச்சும்? சார் இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்து சமச்சீர் புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. இப்ப நீங்க எடுக்கிறத விட்டு நாங்க தனியா சமச்சீர் புக் எல்லாம் படிச்சு ஆகணுமா? இல்லம்மா, இதுதான் சமச்சீர் புக்ல இருக்கும். இப்ப சமச்சீர் புக்குங்கிறது என்னது, இதே கான்செப்ட் தான் வந்து அவனும் கொடுத்துருப்பாங்க. பெருசா வந்து வித்தியாசம் எல்லாம் படாது உங்களுக்கு. சரிங்களா? எக்கனாமி எடுத்தாலுமே வந்து சமச்சீர் கல்வி புக்ல வந்து என்னது பேசிக் தான் கொடுப்பாங்க. சமச்சீர் கல்வி புக் 11th and 12th ஸ்டாண்டர்ட் புக்கு. சரிங்களா? ஆனா வந்து அதை தாண்டி தான் கேட்பாங்க உங்களுக்கு. பேசிக்கா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர சொல்லுவாங்க. இங்க என்ன செய்வாங்க, யூபிஎஸ்சில என்சிஆர்டி படிக்க சொல்லுவாங்க, டிஎன்பிஎஸ்சில சமச்சீர் கல்வி புக் படிக்க சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த பேசிக் கிடைக்கிறதுக்காக. ஆனா அந்த பேசிக் வச்சு 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் தான் பேசிக் வச்சு வரும். அட்வான்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து என்னது மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அட்வான்ஸ்ங்கிறது 2த்துக்கும் ஒண்ணுதான்.
நான் வந்து என்ன செய்வேன், உங்களுக்கு பேசிக்கும் சொல்லி தருவேன், அட்வான்ஸும் சொல்லி தருவேன். இதுல புரிஞ்சா சார்? பட் மெயின்ஸ்க்கு எங்களுக்கு நிறைய ரைட்டிங்ஸ் வேணும்ல சார், அதுக்கு நோட்ஸ்லாம் ஆமா ஆமா அதான் இதுல இருக்கிறதா நீங்க அப்படியே வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. நான் சொல்றேன், அதுதான் வந்து மெயின்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு புக்லெட்ஸ் கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு. அந்த புக்கு சொல்றேன்ல, அந்த புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மெயின்ஸ் ஓரியன்டா இருக்கும். பிளஸ் வந்து நான் இதுலயே வந்து உங்களுக்கு சொல்லுவேன், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மெயின்ஸ் ஓரியன்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வருவேன். ஒரு டாபிக் எடுத்தா பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் தான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு பேசிக் போகுதா, இப்போ இது சொல்றதா டெர்மினாலஜின்னு ஒரு லெக்சர் நடத்தினேன்னா இது வந்து உங்களுக்கு பிலிம்ஸுக்கு. அடுத்து லெக்சர்னு ஒண்ணு நடத்துவேன் சரிங்களா, அது வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கு வரும். இப்போ என்ன செஞ்சிருப்பேன், இதுல வந்து வாட்டர் சிஸ்டம் தான் கேட்பேன். அப்போ வந்து என்ன செய்வேன், எப்படி வந்து வணிக முறை இருந்துச்சு பொருளாதாரத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல இருந்து இப்பத்துல வந்து எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அது மெயின்ஸுக்கு புரிஞ்சா. இப்ப இன்ஃபார்மல் செக்டார் என்ன, ஃபார்மல் செக்டார் என்னன்னு சொல்லிட்டேன். இது வந்து பிலிம்ஸுக்கு. அங்க நான் என்ன செய்வேன், இன்ஃபார்மல் செக்டார்னால என்ன பிரயோஜனம், ஃபார்மல் செக்டார்னால என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவேன். அது மெயின்ஸுக்கு. நீங்க அப்ப பாயிண்ட்ஸா எழுதுற மாதிரி வரும். புரிஞ்சா? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே. வேற டவுட்? ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஏதாச்சும் டவுட் இல்லைல்ல? ஏதாச்சும் அப்டேட் இருந்தா நான் வந்து வாட்ஸ்அப்ல போடுவேன். கிளாஸ் இல்ல கிளாஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் உங்களுக்கு என்ன வாட்ஸ்அப்ல அப்டேட் போடுவேன் நான் சரிங்களா. ஸோ எப்பவுமே கிளாஸ் இருக்கும், இல்லங்கிற பட்சத்துல இல்லங்கிற போடுவேன் நான் சரிங்களா. இல்லைன்னா 7 o'clock வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுங்கிற ஒரு அப்டேட் மட்டும் போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நான். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்ட் டைம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டப் நான் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் நான் சரிங்களா. எதா இருந்தாலும் முன்னாடியே லீவ் ஏதாச்சும் தான் நீங்க முன்னாடியே சொல்லிடுங்க எங்கிட்ட சரிங்களா. ஸோ ரெகுலரா அட்டன் பண்ணாதான் வந்து என்ன செய்ய முடியும், இது பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, அதுதான் கொஞ்சம் உயிரோட்டமா இருக்கும். அப்பதான் நீங்க என்ன ரெக்கார்ட் கிளாஸ் பாக்குற மூலியமா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நீங்க ஓகே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு வருவீங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வருவீங்க. அப்படியே அந்த ஒரு டைம் போயிட்டே இருக்கும். இப்போ 2 மணி நேரம் டான் உட்காந்துட்டே இருப்பீங்க. அப்படிங்கிற வச்சு அந்த 2 மணி நேரம் முடிஞ்சிடும், ஒரு வேலை முடிஞ்சிச்சு சரிங்களா. ஸோ இது ஒரு பிளஸ். அதே சமயம் ரெக்கார்ட் கிளாஸ் பண்ணுவோம் மைனஸ். ஸோ உங்களால முடியல, உங்களால ஏதாச்சும் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரெக்கார்ட் கிளாஸ் எடுத்து பார்த்துக்கலாம், ரிவைஸ் பண்றதுக்காக எடுத்து பார்த்துக்கலாம் மல்டிபிள் டைம்ஸ் இதுல. ஓகேவா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? எவ்வளவு மாடல் இருக்கு இதுல வந்து ஒரு 50 மாடல்ஸ் இருக்கு சரிங்களா. ஒரு 50 2 monthsல முடிச்சிடலாம். இது 2 monthsல முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயினா வந்து எக்கனாமிக்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்கும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ் ஏற்கனவே நடத்துவேன்ல, அதுல எக்கனாமிக் டேர்ம்ஸ் நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு இந்த வின்ஃபால் டாக்ஸ்னு ஒன்று நடத்தினேன் சரிங்களா. ஞாபகம் இருக்கா, வின்ஃபால் டாக்ஸ்னு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தினா நியூஸ்ல வருதுன்னு சொல்லிட்டு, அது எக்கனாமி தான். அதே மாதிரி மூன் லைட்டிங்னு ஒரு கான்செப்ட் நடந்தது. 2மே ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? வின்ஃபால் டாக்ஸ், மூன் லைட்டிங் ஞாபகம் இருக்கா? கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தின ஞாபகம் இருக்கா? வின்ஃபால் டாக்ஸ்னா வந்து என்னது, அந்த மாதிரி ஸ்கீம்லாம். ஓகே ஓகே. மூன் லைட்டிங்னா வந்து டபுள் டைம் ஒரு கம்பெனில ஒர்க் செஞ்சுட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கம்பெனில வேலை செய்யறா, நைட்டு வந்து இன்னொரு கம்பெனில வேலை செய்யறது மூன் லைட்டிங் சொல்லுவாங்க. வின்ஃபால் டாக்ஸ்னா திடீர்னு ஒரு பிரச்சனைனாலேயோ விஷயம்னாலேயோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டுனா திடீர்னு வந்து பணக்காரன் ஆயிடுறான். இப்போ கோவிட் வந்துச்சு, மாஸ்க் செய்யறவன்லாம் பணக்காரன் ஆயிட்டான், வேக்சின் செய்யறவன்லாம் பணக்காரன் ஆயிட்டான். இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துச்சு, இதனால என்ன நினைச்சு உங்களுக்கு, இந்த சைடு இருக்க நம்ம கேஸ் இதெல்லாம் வந்து உக்ரைன் வீட்டுலாம் வராது கம்மியாயிடுச்சு. அப்ப வீட்டுல பாம் ஆயில் இதெல்லாம் வந்து இந்தோனேஷியா இவனுங்கெல்லாம் வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப சவுதி அரேபியால வந்து நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க, காசு அதிகமாச்சு. இந்த மாதிரி ஒரு சடனா வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுனால அந்த ப்ராடக்டோட டிமாண்ட் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது, வின்ஃபால் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆகுனதுக்காக ஒரு நம்ம கவர்மெண்ட்காரங்க டாக்ஸ் போடுவான் அதுக்காக. ஏன்னா திடீர்னு நீ பணக்காரன் ஆயிட்டேன்னா திடீர்னு வந்த காசுக்கு என்ன செய்வாங்க, டாக்ஸ் போடுறதுக்கு பேர் தான் வின்ஃபால் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எக்கனாமிக்ஸா வரும். பேசிக்கான எக்கனாமிக்ஸ் படிச்சு வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா எக்கனாமிக்ஸ்ல நல்லா மார்க் வாங்கிடலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு, பயப்படாதீங்க. ஸோ ஒன்று ட்ரஸ்ட் வச்சு நீங்க வந்து நான் சொல்றபடி நீங்க கேட்டு நடந்தீங்கனாலே போதும், நீங்க வந்து என்ன செய்யலாம், நம்ம போர்ஷனை முடிச்சிடலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அட்டன் பண்ண சொல்லுங்க கிளாஸஸ் சரிங்களா. நம்மளோட போஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், திருப்பி அனுப்புறேன், நான் குரூப்ல போடுறேன். அது ஸ்டேட்டஸாகவும் வைங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க குடும்பம் எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணுங்க சரிங்களா. மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும் சரிங்களா. ஓகே, தேங்க்யூமா.
தேங்க்யூ தேங்க்யூமா. நாளைக்கு 7 o'clock இருந்து நான் கொஞ்சம் லென்த்தியா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூமா. வலைக்கம் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். தேங்க்யூமா.